Redmi அவங்களோட Note 13 சீரிஸை சைனால வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியால கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. பட் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா Note 13 Pro Plus இந்த போனோட பிரைசிங்க அங்க 21,000 தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குமே அந்த போன் வந்து ஒரு 25 அந்த மாதிரி தான் வரதுக்கு அதிக சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன டீட்டெயிலா வந்து சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Xiaomi இந்த வாட்டி ரொம்ப நிறைய அப்கிரேட் வந்து அவங்களோட Note 13 சீரிஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி Note 9 சீரிஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருந்தது. அந்த மாதிரி இப்போ Note 13 சீரிஸ் வந்து பெட்டரா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ Note 13 Pro Plus இந்த போனோட பில் குவாலிட்டி டிசைன் பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் லெதர் பேக்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கே சுத்தமா வந்து யூஸ் பண்ணல. கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ ஓவரால் போன் பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஹேண்ட் ஃபீல்ஸ் பெட்டரா பண்ணிருப்பாங்க. அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா Note 12 சீரிஸோட டிசைனா கொஞ்சம் வந்து மாத்திருக்காங்க. பட் பாக்கிறதுக்கு நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. கலர்னு பார்க்கும்போது கூட ஒரு 3 கலர் வந்திருக்கு. பாக்கிறதுக்கு பெட்டரா இருக்கு. வெயிட் பத்தி பேசினா 204 கிராம் வந்திருக்கு. திக்னஸ் வந்து 8.4 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெட்டரா பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. Xiaomi Note சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு வந்து சூப்பரான அப்கிரேட் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வர நிறைய பிராண்ட் வந்து IP68 வந்து ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் Xiaomi இந்த பட்ஜெட் எடுத்துட்டு வருது நிச்சயமா ஒரு நல்ல சொல்லுவேன். ஸோ ஓவரால் பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி ரொம்ப பெட்டரா வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளே தான். 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து இருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் வந்து இருக்கு. 12 பீட் பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 400 PPI வந்திருக்கு. 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அஸ்டியர் கனல்ல வியூ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பிரைட்னஸா 1800 நிட்ஸ் வரைக்கும் போகும். அது போக 120 ஹெட்ஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் பேனல் தான். அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷனும் இருக்கு. கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டாங்க. கர்வ் டிஸ்பிளே இருக்கு, பஞ்ச் இருக்கு. பெசிலுமே கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே Xiaomi இந்த பட்ஜெட் வந்து எடுத்துருக்காங்க. நீங்க மூவிஸ் எல்லாம் பாப்பீங்க, மல்டிமீடியா நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த போனுக்காக வெயிட் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளே ஒரு 25K கிடைச்சிடும். ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போன்ல யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் டைமென்சிட்டியோட 72 அல்ட்ரா. அதாவது இப்போ டிமென்சிட்டியோட 7200 வந்துச்சு, அதோட ஒரு அல்ட்ரா வந்து சேர்த்திருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டிமென்சிட்டி 7200 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸோ அதை விட கொஞ்சம் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த டிமென்சிட்டி சீரிஸே இப்படிதான் பேரை வச்சு நல்லா ஏமாத்துறாங்க. பட் ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான், மொக்கையான ப்ராசஸர்லாம் கிடையாது. கேமிங்லாம் கண்டிப்பா நீங்க வந்து பிளே பண்ணலாம், ரொம்ப நல்லா பிளே பண்ணும். அந்த 4 நானோமீட்டர் வந்திருக்கனால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனுமே வந்து பெட்டரா வந்து கொடுக்கும். ஒரு நல்ல ப்ராசஸர் தான், பெருசா குறைச்சலிக்கிறது இல்லை. அண்ட் 5G சப்போர்ட்மே வந்திருக்கு. நிறைய 5G பேண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த போன் பெட்டரா வந்திருக்கும். அது போக Xiaomi லிக்விட் கூலிங் அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீட்டிங்குமே பெருசா இருக்காதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண Redmi 12 5G கூட ஹீட்டிங் வந்து இல்லை. ஸோ இந்த போனுமே பெட்டர் ஆப்டிமைசேஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே இந்த போன் பெட்டரா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா பிரைமரி சென்சார் 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட HP3 வந்திருக்கு. ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், மூணாவது 2 மெகா பிக்சல் மேக்ரோ. செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல். ரியர்ல மேக்ஸிமம் நம்மளால வந்து 4K 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபில வந்து 1080p தான். அண்ட் பிரைமரிக்கு OS இருக்கா அப்படிங்கிறது கரெக்டா மென்ஷன் பண்ணல. நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போட்டு வரேன். பட் ஓவரால் பாக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல செட்டப் தான். இந்த Redmi Note 12 Pro Plus ஓட ஒரு மோரோவர் ஒரே கேமரா தான், பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ ஆப்டிமைசேஷன் பெட்டரா கொடுத்தாங்கனாலே போதும் இந்த கேமரா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா Note 12 Pro Plusலயுமே கேமரா பெட்டரா தான் இருந்தது. இந்த போனுமே பெட்டரா இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா வந்து ஒரு ரொம்ப சூப்பரான கேமராலாம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த பட்ஜெட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா iQOO Z14 இந்த மாதிரி ஒரு சில போன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது மேபி Xiaomi ஆப்டிமைசேஷன் ஒழுங்கா கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா இல்லைன்னா ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த 200 MP அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் நல்லா கொடுத்தீங்கன்னா பெட்டரா வந்திருக்கும். ஸோ அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது Xiaomi இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வராங்க நிறைய. அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்டர்ஃபேஸுமே கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ பெட்டரா வந்து இருக்குன்னு எடுத்துக்கலாம். அண்ட் Xiaomiயோட உங்களுக்கு கேமரா பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி லைஃப். பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட் வந்திருக்கு. சார்ஜர் பாக்ஸ்ல இருந்து கிடைச்சிடும். அண்ட் 5000 mAh கண்டிப்பா இந்த போனுக்கு போதும். ஈஸியா ஒன் டேக்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 120 வாட் இருக்கனால ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜர் பாக்ஸ்ல வருது ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஸோ ஓவரால் பேட்டரி சார்ஜிங் நல்லாவே பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா இந்த போன் Android 13 பேஸ்ட் MIUI 14 தான் வரப்போகுது. Android 14 கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். பட் Android 13 தான் வரப்போகுது. அப்டேட் பத்தி பேசும்போது 2 மேஜர் அப்டேட், 3 செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்பாங்க. அண்ட் MIUI 14 நல்லா தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு பக் இல்லாம இருந்ததுன்னா பிரச்சனையே வந்திருக்காது. அண்ட் Xiaomiயும் பார்த்து பண்ணிடுவாங்க. ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு. பட் ஆட்ஸ் ப்ளோட்வேர்லாம் இருக்கதான் போது. உங்களுக்கு MIUI பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் வேரியண்டே 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து 12512, 16512 சொல்லி 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைசிங்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி டாப் வேரியன்ட் 22,000 தான், 1899 லான்ச் பண்ணிருக்காங்க.
DDR4 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் போனாதான் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கேயுமே அதே 22,000 வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா வராது. ஏன்னா ஷவுமி எப்பவுமே அங்க சைனால வந்து கொஞ்சம் கம்மியா தான் லான்ச் பண்ணுவாங்க. இங்கன்னு பார்க்கும்போது ஆனா ஸ்பெக் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்காது. Note 13 Pro Plus-ஓட அந்த பேஸ் ரேட் வந்து இங்க ஒரு 25,000 வரதுக்கு போதும். அதுவே ஒரு பெஸ்ட் பிரைசிங் தான். ஏன்னா 15GB RAM 256GB ஸ்டோரேஜ் இந்த ஒரு அளவு ஃபிளாக்ஷிப் பிரைஸ்ல அண்டர் 25K குள்ள கிடைச்சிருந்தா கண்டிப்பா ஷவுமி வந்து ஒரு கம்பேக் பண்ணிட்டாங்க தான் நான் வந்து சொல்லுவேன். சோ உங்களுக்கு இந்த போனை பத்தி என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.